தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தெருநாயின் தியாகம். யோவான் 1:46 வாசிக்கிறோம். பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து வந்து பார் என்றார். தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, நீங்கள் நானும் இந்த வருடத்திலே கடைசி மாதத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு அன்பாய் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து இந்த கடைசி மாதத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இவையெல்லாம் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு நிமித்தமாக, கிருபை நிமித்தமாக நம்மை பாதுகாத்து வந்தார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் இரட்சிப்பை கொடுத்துள்ளார். அவர் ஜீவனை கொடுத்து நம்மை இரட்சித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவாய் இருக்கிறது. இரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாம், அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஏதாவது மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் அல்லவா? இந்த அனுபவத்தை இயேசு பாவ காயம் நீக்கும் வைத்தியரிடம் அளித்து வருவது இல்லை. ஒரு நாள் ஒரு சிற்றூரில் மிகவும் இரக்க குணம் படைத்த ஒரு வைத்தியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு அருகாமையிலே ஒரு நாய் மிகவும் சத்தமிட்டு கொண்டே படுத்திருந்தது. அருகில் போய் பார்த்தபோது நாயுடைய ஒரு கால் முறிவுபட்டு இருந்தது. அழுது கொண்டே இருந்தது. அதை வலியாக துடித்தது. நாயுடைய காலில் மருந்து வைத்து கட்டி அந்த முறிவை சுகப்படுத்தினார். அந்த மருத்துவர் அநேக நாட்களுக்கு பிறகு வைத்தியருடைய வீட்டு கதவை யாரோ ஒருவர் தட்டினார். அந்த வைத்தியர் அதிர்ச்சி அடைந்து வெளியே வந்து மெதுவாக அந்த கதவை திறந்தார். வைத்தியர் கதவை திறந்து பார்த்தபோது 2 நாய்கள் அங்கு நின்றன. அதை கூர்ந்து கவனித்து பார்த்திய அந்த மருத்துவர் அநேக நாட்களுக்கு முன் தான் வைத்தியம் அளித்த நாய்தான் அது என்று புரிந்து கொண்டார். அந்த நாயை கவனித்த போதுதான் இந்த 2 நாய்களும் அங்கே நின்ற காரணம் புரிந்தது. அந்த நாயின் ஒரு கால் முறிந்தது. இந்த நாயின் வேதனையை போக்குவதற்காக முதல் நாய் வைத்தியரிடம் அழைத்து வந்திருந்தது. தான் பெற்ற உதவியை தான் துன்பத்திலும் வழியிலையும் வேதனையிலையும் தெருவிலே படுத்திருந்த போது அதை பெற்றேனே, இவர்தானே நம்மளை அந்த துன்பத்திலிருந்து பாதுகாத்தார் என்று சொல்லி அந்த வைத்தியரிடம் அந்த உதவிக்கு வந்து அந்த நாய் தன் நண்பனை வைத்தியரிடம் அழைத்து வந்தது. இதை கேட்கின்ற அன்பான பிள்ளைகளே, ஒரு 5 அறிவு படித்த தெருவிலே படுத்திருந்த நாய் சுகம் பெற்று தன் நண்பனை அழைத்து வந்தது. நம்முடைய திருச்சபை வேகமாக வளர்ந்ததற்கு காரணம், சுவிசேஷத்தை அறிந்து இரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்த யாவரும் தாங்கள் அறிந்த சுவிசேஷத்தை சொல்லி மற்றவர்களை இயேசு ஒன்றை அழைத்தார்கள். பேதுரு நாட்களிலே அனுதினமும் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் ஞானமுழுக்கு பெற்றார்கள். ஆனால் இன்றைய நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஏதோ பிரசங்கத்தை கேட்கிறோம். ஊழியம் என்பது இதெல்லாம் ஊழியக்காரருடைய வேலை என்று சொல்லி நீங்கள் நானும் சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பம் சந்தோஷம், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறது. ஆனால் சுற்றியுள்ள குடும்பங்களுடைய கவலைகள், பிரச்சனைகளை அறியாமல் இருக்கிறோம். நம்ம சுற்றி அநேக பிள்ளைகள் பாவத்தால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். நம்முடைய வீட்டின் அருகே நாம் படிக்கும் இடத்திலே, ஒருவேளை இங்கு வேலை செய்யும் இடத்திலே எத்தனை பேருடைய காரியங்கள் கண்ணீரான வாழ்க்கையாக இருக்கிறது. நீங்கள் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நானும் இன்பத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொடுக்கிறோமே. ஆனால் சுற்றியுள்ள அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவை அன்பை எடுத்து சொல்லி அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு பெற இயேசு ஒன்றை அழைத்து வர வேண்டுமே. சிந்தித்து பாருங்கள். நம்முடைய விசுவாசியாக நீங்கள் நாளுமாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த இயேசு ஒன்றை அழைத்து வர வேண்டும். எல்லாருடைய கண்ணீரையும் போக்குவதற்கு நீங்கள் நானும் ஒரு வழிகாட்டியாக இருப்போமா? இந்த இடத்திலே நீங்கள் ஒருவரை மறந்திருந்தாலும் வரக்கூடிய புதிய வருஷத்திலே ஆண்டவரை என சுற்றியுள்ள மக்கள் பாவத்திலே இருக்கிறார்கள், வழியிலே இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள், துன்பத்திலே இருக்கிறார்கள். அவரை கொண்டு வந்து அந்த சுகம் பெற்ற நாயை போல, படுத்திருந்த அந்த நாயை போல எப்படி சுகம் பெற்று ஒரு நாய் இன்னொரு நாயை அழைத்து வந்ததே, ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுத்துள்ளீர்,
நான் சுகத்தை கொடுத்து வருகிறேன் ஆண்டவரே. நான் மற்றுமாய் இரு நபரை அழைத்து வந்து உம்முடைய சேர்த்து சுகம் பெறத்தக்க நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அது நிமித்தமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக. ஆமேன்.